ஹாய், வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி குருமா எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பூரிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். நான் ரவா சேர்த்துப்பேன். பூரி மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க. அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மீடியமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். எடுத்ததுமே தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த ரவை, மாவு, சால்ட்டு, எண்ணெய் இதெல்லாம் லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் மாவை பிசையணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பூரி மாவுக்கு வரும். எடுத்தையுமே தண்ணி ஊற்றி நமக்கு தோசை மாவு ஆகிடும். அதனால் கரெக்டான பதத்தில் கரெக்டாக மாவு பாருங்க கரெக்டாக தெளித்து பிசைஞ்சி ஒரு 1 ஹவர் பூரிக்கு மாவு ஊறட்டும். ஓகேவாங்க? மாவு ஊறட்டும். நம்ம பூரி ரெடி பண்ணலாம் வாங்க. பூரிக்கு குருமா ரெடி பண்ணலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கடுகு தாளிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு வதங்கிட்டுருக்கு. அடுத்து நம்ம வெங்காயம், பூரி குருமாவுக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணுங்க. வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம குருமாவுக்கு கொஞ்சம் பூரி குருமாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா பூரி குருமா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூரி குருமாவுக்கு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூட கேரட்டு அதையும் நம்ம வெங்காயம் வதக்கும் போது அதையும் வதக்கி பூரி குருமாவுக்கு உருளைக்கிழங்கோட சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறேன். அடுத்தது கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம லைட்டாக வதக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இது ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சிடலாங்க. மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கத்தில் நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். குருமா ரெடியான பிறகு டக்குன்னு இன்னொரு அடுப்பில் நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். டைம்லாம் எடுக்காதுங்க. 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வேலை. அவ்வளோதாங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டேன். வேக வச்சு மசித்து வச்ச உருளைக்கிழங்க போட்டாச்சு. இதை நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு குருமா எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் மாவு நம்ம சப்பாத்தி மாவே 1 டீஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை ஊற்றி கிண்டிக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா மாவு ஊற்றிங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. எனக்கு அது ஊற்றுனா நமக்கு குருமா நல்லா பதமாக வரும். அதனால் 1 டீஸ்பூன் மாவு கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் குருமா ரெடி. அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுத்தது பூரி போட்டு எடுக்க வேண்டியதாங்க. பூரிக்கு தான் மாவு பூரி மாவு தீத்த வேண்டியதான். இந்த பக்கத்தில் நான் அடுப்பில் வானலில் எண்ணெய் வச்சுட்டேன். ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். ஓகேங்க, குருமா எப்படி வந்திருக்குங்க? இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் தாங்க, டக்குன்னு முடிஞ்சிடும் குருமா. ஓகே, இன்னொரு அடுப்பில் பூரியை போட்டு எடுக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுப்பில் வானலில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பூரியை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் வாங்க.
அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆகிட்டுது. நம்ம டக்கு டக்குன்னு ஒரு அடுப்பில் குருமா ரெடி பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வந்து நம்ம டைம் எடுக்கும், ஸ்கூல் டைமில் செய்ய முடியாது அப்படிலாம் இல்லை. நம்ம சீக்கிரமாக மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த டக்கு டக்கு டக்குன்னு குருமா ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். முடிஞ்சிடுச்சு. இதே போல் தாங்க நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பூரி ரெடி, குருமாவை ரெடிங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு குருமா தாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால் சரி பூரி செய்யலாம். ஸ்கூல் நாள்னா டக்குன்னு கொஞ்சம் இப்போ லஞ்சு செய்யணும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டம். நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சிங்க. பூரி குருமா ரெடி ஆகிடுச்சி. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்க, எங்கள் வீட்டு பூரி குருமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.